வலிமா, வீரா, ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ராகவன் தூங்கிட்டானா வீரா? வலிமா, இனி ராகவன் மாமா குடிக்க மாட்டாரு. அவர் திரும்பிடுவார் வலிமா. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல வீரா. நீ ஏன் சொல்ல? நம்ம ராகவ எவ்வளவு அமைதியானவ. அது வந்து சத்தமா கூட ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஆனா இன்னைக்கு அவ தன் நிலையிலேயே இல்ல. அவன் இவ்வளவு ஆவேசமா கத்தி எல்லாம் நான் பார்த்ததே இல்ல வீரா. அது அவர் இல்ல வலிமா, அது ராகவ் மாமாக்குள்ள இருந்த அரக்க. அவன் சாகணும்னா நம்ம இதெல்லாம் சந்திச்சுதான் ஆகணும். நாம இதெல்லாம் செய்யறதுக்கு பயந்தோம். ஆனா மாற வந்து எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்கான். ஆரம்பத்துல அவன் பண்றதெல்லாம் தப்புன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அதோட ரிசல்ட்ட பார்க்கும்போது அவன் பண்றது எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான்னு புரியுது. இத்தனை நாள் ராகவ் மாமா குடிச்சிட்டு இருந்தார்ல, குடிக்காதீங்க மாமான்னு தான் என்னால சொல்ல முடிஞ்சது. அதை தாண்டி என்னால அவரை திருத்த முடியல. எப்படி திருத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப பாத்தீங்களா, மாறன் வந்ததுமே ஃபர்ஸ்ட் கனியை காப்பாத்தனா. மாமா இத்தனை வருஷமா ரூமுக்குள்ளதான் அடைஞ்சிருந்தாரு. அவரை வெளியில கொண்டு வந்தா. இப்போ ராகவ் மாமாவை உரிமையா அடிச்சு கண்டிச்சு குடிக்க கூடாதுன்னு ரூல்ஸ் போடுறான். ராகவ் மாமாவை பார்க்கவே தயங்குற நம்ம கனிக்குட்டி இருக்கால, அவளை மாமா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறா. நீங்க பாத்தீங்களா, நம்ம கனிய மாமா கையில தூக்கி வச்சிருந்தாருல, அப்ப அவர் கை கால்லாம் நடுங்குச்சு வலிமா. அந்த நடுக்கமே அவரோட மனசாட்சியை உலுக்கி இருக்கும்னு தோணுது. நான் மாறனோட இடத்துல இருந்து இத்தனை நாளா நம்ம வீட்டை பாத்துக்கிட்டேன். ஆனா மாறன் தான் வீரா வீராதால. வீரா, நீ பேசுறதெல்லாம் கேட்க கேட்க என் மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவு நேரம் நம்ம வீட்டுல நடந்ததெல்லாம் பார்த்து நான் ரொம்ப உடைஞ்சுதான் போயிருந்தேன். ஆனா இவ்வளவு நேரம் நீ பேசினதெல்லாம் கேட்ட பாத்தியா?